திருப்பரங்குன்றம் மலை மேல கார்த்திகை தீபம் ஏற்றணுமா வேண்டாமா? இந்த விஷயம் இப்போ தமிழக அரசியலையே சூடாக்கி இருக்குது. இந்த விவகாரத்துல தீர்ப்பு கொடுத்த நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனை குறிவைத்து திமுக அரசியல் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு மத்திய அமைச்சர் எல். முருகன் குற்றம் சாட்டியிருக்கிறார். இதுக்கு பதிலா இந்த மாதம் 23ஆம் தேதி முருக பக்தர்கள் எல்லாரும் தங்களோட வீட்டு வாசல்ல ஒரு விளக்கு ஏத்தி கந்த சஷ்டி கவசம் பாடணும்னு எல். முருகன் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். கடந்த வருஷம் கார்த்திகை தீபத்துக்கு திருப்பரங்குன்றம் மலை உச்சியில இருக்கிற தீபத்தூண்ல தீபம் ஏத்தணும்னு மதுரை கிளை உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டது. இதன் மூலமா 105 வருஷத்துக்கு பிறகு திருப்பரங்குன்றம் மலை உச்சியில இருக்கிற தீபத்தூணில தீபம் ஏற்ற வழி திறந்திருக்குது. இந்த தீர்ப்பை வரவேற்கிற விதமாகவும் திமுகவுக்கு பாரம் கற்பிக்கிற மாதிரியும் நாளை மாசி மாத கிருத்திகையொட்டி வீடுகளில் விளக்கேற்றி கந்த சஷ்டி கவசம் பாடணும்னு எல்முருகன் கேட்டுக்கிட்டாரு. மதுரையில் பேசும்போது அவர், மார்ச் 1ஆம் தேதி மதுரையில் நடக்கிற பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்வார். அந்த கூட்டமே திமுகவை வீட்டுக்கு அனுப்புகிற கூட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் திமுக டேஷ் பிரேமலதா கூட்டணி பற்றி பேசின அவர், விஜயகாந்த் திமுகவுக்கு எதிராகவே வாழ்நாள் முழுக்க அரசியல் பண்ணினவர், இந்த கூட்டணிய அவரோட ஆன்மா ஏத்துக்குமான்னு கேள்வி எழுப்பினார். இதுக்கடையில திருப்பூர்ல பயங்கரவாத சதித்திட்டம் தீட்டியதாக 8 பேரை டெல்லி போலீஸ் கைது செய்த விஷயத்தையும் அவர் எடுத்துக்கிட்டார். டெல்லி போலீஸ் வர வரைக்கும் தமிழக போலீஸ் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு கேள்வி எழுப்பிய அவர், தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு முழுக்க சீர்குலைந்திருக்குன்னு குற்றம் சாட்டினார். 2022 கோவை கோட்டை ஈஸ்வரன் கோயில் முன்பாக நடந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தையும் நினைவுபடுத்தி, இன்னைக்கும் அது சிலிண்டர் வெடிப்புன்னு சொல்றது மக்களை ஏமாற்ற வேலைன்னு கடுமையா விமர்சனம் பண்ணினார். கடைசில தமிழக மக்கள் எல்லாரும் இப்போ விழிச்சுக்கணும், பயங்கரவாதத்துக்கு எதிராக ஒன்றா நின்று செயல்படணும், வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணிக்கு மக்கள் சரியான பாடம் கற்பிப்பாங்கன்னு எல். முருகன் தெரிவித்திருக்கார். இந்த மாதிரி லேட்டஸ்ட் அரசியல் அப்டேட்ஸ், பிரேக்கிங் நியூஸ், முக்கியமான விஷயங்களை ஸ்ட்ரெயிட்டா சிம்பிளா தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க, நண்பர்களோட ஷேர் பண்ண மறக்காதீங்க. அடுத்த வீடியோ அப்டேட் மிஸ் ஆகாம இருக்க பெல் ஐக்கானும் ஆன் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட ஒவ்வொரு அப்டேட்டும் முதல்ல உங்களுக்கு தான் வரணும்.